ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய ஆசியையும் பெற்று இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புலையும் தருகின்ற வகையிலே மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 7ஆம் நாள் 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நமக்கெல்லாம் சிறப்பையும் உயர்வையும் தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்து இறையருளை எல்லாம் பெறுகின்ற வகையிலும் இன்றைய தினம் பல்வேறு ஆலயங்களிலே இலங்கை திருநாட்டில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே பல்வேறு ஆலயங்களிலே ரதோற்சவம் என்கின்ற சம்ஹார உற்சவம் நடைபெறும். பருத்தித்துறை புலோலி பசுபதீஸ்வரர் தேவஸ்தானத்திலே, சங்கானை ஓடைக்கரை சிவன் ஆலயத்திலே, சம்மாந்துறை வீரமுனை சிந்தா யாத்திரை பிள்ளையார் ஆலயத்திலே, இன்னும் பல்வேறு ஆலயங்களிலே இன்று ரதோற்சவம். இந்த ரதம் என்பது இந்த பூலோகத்தில் வடிவமாகத்தான் இந்த பூலோகமாகவே தேரை அமைத்து கொள்வார்கள். அதிலே சூரிய சந்திரர்கள் சக்கரங்களாக அமைந்து கொள்வது, அங்கு இந்த 14 தட்டுகள் கீழே 7 மேலே 7 அடுக்குகளாக வைத்துக்கொள்வார்கள். அது இந்த 14 உலகங்களாக, மேலுலகம் 7 கீழுலகம் 7, அதல விதல நிதல சுதல ரசாதல மகாதல பாதாளம் என்கின்ற கீழுலகம் 7, பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகல்லோகம் ஜனல்லோகம் தபல்லோகம் சத்தியலோகம் என்கின்ற மேலு உலகங்கள் 7ஆகவும் இந்த 14 உலகங்கள் தட்டுகளாக அமைத்து கொள்வார்கள். இந்த ஆகாயம் அங்கே ஆசனமாக அமைந்து கொள்ளும். 27 நட்சத்திரங்களும் அங்கே விதானங்களாக, நந்திகள் கொடிகளாக, இந்த வாரத்திலே உள்ள 7 நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, அந்த 7 நாட்களும் குறுக்கு மரங்களாக, அஷ்டமலைகள் 8 தூண்களாக, இவ்வாறு சிறப்போடு இந்த உபவேதங்கள் உபனிஷதங்கள் இவையெல்லாம் மணிகளாக அங்கே தேரசைகின்ற பொழுது அந்த மணிகள், வாயுக்கள் எல்லாம் படிகளாக, ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதருணவேதம் என்கின்ற 4 வேதங்களும் 4 குதிரைகளாக, மேருமலை வில்லாக, வாசுகி பாம்பு நானாக, விஷ்ணு அம்பாக, அக்னி அம்பினுடைய நுனியாக, அந்த விழப்படுகின்ற அம்பினுடைய நுனிப்பக்கமாக, பிரம்மா தேர் சாரதியாக, இவ்வாறு பெரும் தத்துவத்தை எல்லாம் காட்டுகின்ற வகையிலே இந்த ரதோற்சவங்கள் நடைபெறும். சம்ஹார உற்சவம் மனிதருக்குள்ளே இருக்கின்ற அறியாமையை நீக்குவது, காமம் குரோதம் லோபம் மோகம் மதமாச்சரியம் தீயவற்றை விளக்குவது, நான் எனது என்கின்ற அகங்காரம் மமகாரங்களை நீக்கி மனிதனை புனிதனாக்குவது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திலே வந்து தரிசிக்க முடியாதவர்கள், இயலாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், வலது குறைந்தவர்கள், அவர்களை காண இறைவன் செல்லுவதாக இந்த தேரோடும் வீதிகளெல்லாம் அங்கே தோரணங்கள் மாவிலைகள் வாழை மரங்களாலே அலங்காரம் செய்யப்பட்டு
அந்த தெருவெல்லாம் தண்ணீர் தெளிக்கப்பட்டு ஆங்காங்கே வீட்டு வாசலிலே அழகிய கோலங்களிடப்பட்டு பூரண கும்பங்கள் வைக்கப்பட்டு இறைவனுக்கு பூமாலை பட்டுகள் நைவேத்தியத்துக்கு பிரசாதங்கள் அதே போல் வெற்றிலை பாக்கு பழம் வைத்து வழிபாடு செய்து வருகின்ற அடியவர்களுக்கும் அவல் சுண்டல் பொங்கல் இவையெல்லாம் கொடுக்கின்ற ஒரு சிறப்பு, ஒரு ஆனந்தமாக குதூகலமாக இந்த தேர் திருவிழா என்றாலே சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஒரு சந்தோஷமாக இறைவனை தேரிலே ஏற்றி அந்த வடம் பிடித்து இழுத்து வருவார்கள். அவ்வாறு சிறப்பான இந்த ரதோத்சவம் 3 தேர்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு, 5 தேர்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு, ஒரு தேர் உற்சவம் நடைபெறுகின்றதும் உண்டு. அவ்வாறான உற்சவங்களே நாமும் கலந்து சிதறு தேங்காய் அடிக்கின்ற ஒரு வழக்கம் இந்த தேர் உற்சவங்களிலே ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியது. இந்த திரிபுர சம்ஹாரம் செய்வதற்கு இறைவன் சென்ற பொழுது தேரினுடைய அச்சை உடைத்தார் விநாயகப் பெருமான் என்று திருப்புகழிலே அழகாக அருணகிரிநாதர் சொல்லுவார். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அப்பொழுது விநாயகருடைய வேலை என்று சொல்லி சிவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட நாளிகேரம் என்ற தேங்காயை கொண்டு கொடுத்து நாரதர் கொடுக்க, தவறு செய்தது யாராக இருந்தாலும் அவருடைய தலையின் முன்னே சிதற உடை என்று சொல்ல அங்கே 3 கண்களோடு கூடிய தேங்காயை சிதற உடைக்க ரதம் புறப்பட்டது. அந்த வகையிலே தான் ஆலயங்களிலே தேர் திருவிழாவிலே மலை போல தேங்காய் குவித்து வைத்து சிதற அடிக்கின்ற ஒரு சிறப்பும் பன்று தொற்றிருந்து வருகின்றது. இந்த சிறப்புகளை நாம் அறிந்து இறையருளை பெற்ற மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.